ஒவ்வொரு வன்கொடுமை நிகழ்வின் போதும் இப்படி ஒரு கொடூரம் நடக்க முடியுமா என நாம் ஆதங்கப்படுகிறோம். ஆனால் அடுத்த முறை அதைவிட கொடூரம் அரங்கேற்றப்படுகிறது. இப்போதும் அப்படித்தான். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொடூரம் என்ற வார்த்தையை விட வேறு வார்த்தை அதை குறிக்க இருக்கிறதா என்று தேடும் அளவிற்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறது. வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த மாணவி. அதனால் நாடு முழுவதும் நீதி கேட்டு மருத்துவர்கள் போராடி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். குமரவேல், நாடு முழுவதுமாகவே அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டங்கள் நடைபெற்று வருது. வேலூர்லையும் நடைபெற்று இருக்கிறது. என்ன மாதிரியான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க? அது தொடர்பாக நீங்க பேசலாம். விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடூர கொலையானது கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெண்ணுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது நாடு முழுவதுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி போராட்டங்கள் வலுத்து வருகிறது. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்த பயிற்சி பெண் மருத்துவருக்கு ஆதரவாகவும் அவருடைய கொலையை கண்டித்தும் உரிய நீதி வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இங்கு இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள், பேராசிரியர்கள் இன்று ஒரு நாள் புற நோயாளிகள் சிகிச்சையை புறக்கணித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளோடும் இரத்த கரை படிந்த கோட்டை காட்சிப்படுத்துவது போன்ற காட்சிப்படுத்தி இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் ஏந்திருக்கக்கூடிய பதாகையில் முக்கிய வாசகமாக இருப்பது மருத்துவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறையானது மருத்துவர்கள் மீதான வன்முறை மட்டும் அல்ல, அது மனிதநேயத்தின் மீதான நிகழ்த்தக்கூடிய வன்முறை என்ற ஒரு வாசகத்தையும் வைத்து மிக வலுவான இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவர்கள் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தினர், அரசு ஊழியர்கள், அரசு செவிலியர் சங்கத்தினர், பேராசிரியர்கள் உள்ளிட்டோரும் இவர்களுக்கு ஆதரவாக இன்று ஒரு நாள் அடையாள போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவ பயிற்சி மாணவர்களும் மருத்துவர்களும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்றால், நடுநிலையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும், மருத்துவ கல்லூரியை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மிக குறிப்பாக மத்திய சுகாதார பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், இது தேசிய அளவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய தொடர் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே போல மருத்துவ கல்லூரிகளில் போதிய பாதுகாப்பு நபர்களை நியமிக்க வேண்டும், இரவு நேரங்களில் பெண் மருத்துவர்கள் பணியில் இருந்தால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பினை ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்து இன்றைக்கு ஒரு நாள் அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசு நிச்சயம் இதற்கு உரிய நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். உரிய நீதி கிடைக்காத பட்சத்தில் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களையும் முன்னெடுக்க இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், நடுநிலையோடு இந்த விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும். அதே போன்று இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை நீங்க நேரடியாக பேசுறீங்களா? இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எப்படியா இருக்கு? இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க தேவைப்படுதுன்னு கேட்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் கடந்த 3 நாட்களாகவே நாம் இவர்கள் செய்திக்கூடிய செய்தி பதிவிட்டு வருகிறோம். முதல் நாளான அந்த மருத்துவ பயிற்சி மாணவி இறந்த அதற்கு மறுநாளே அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் கேண்டில் ஏந்தி ஒரு கண்டனத்தை தெரிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். அதற்கு 2ஆம் கட்டமாக கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு அடுத்து இன்றைக்கு 3ஆம் கட்டமாகத்தான் போராட்டமானது மிக வலுவடைந்த சூழலில் பணியை புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த புறக்கணிப்பு காரணமாக புறநோயாளி பிரிவில் சற்றே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் வேலூர், திருவண்ணாமலை 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பயன்படும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. ஆகவே அங்கும் சற்றே பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மருத்துவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், ஏற்கனவே குறிப்பிட்டது போல பணி பாதுகாப்பு வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் இது போன்ற கொடூர கொலைகளும் வன்முறைகளும் நிகழும் போது அது மீண்டும் நிகழாத வண்ணம் அவர் உரிய சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு தான் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இவர்களுடைய முக்கிய கோரிக்கையில் ஒன்றாக இருப்பது மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது இவர்களுடைய வைத்துள்ள 6 அம்ச கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கையாகவும் அது இருந்து வருகிறது. மருத்துவமனை வளாகத்தில் முக்கியமாக குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் 360 டிகிரி அளவிலான CCTV கேமராக்களை பொருத்த வேண்டும். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனை பாதுகாப்பு
பாதுகாப்பு வளையமாக அறிவிக்க வேண்டும். அதாவது மருத்துவமனை வளாகங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவிக்க வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் நிச்சயமாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாகும் என்பது இப்போராட்டத்தின் வாயிலாக மருத்துவர்கள் தெரிவிக்கக்கூடிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. விக்னேஷ், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாள போராட்டமாக இன்று முன்னெடுத்திருக்கிறார்கள் மருத்துவ மாணவர்கள், மருத்துவர்கள். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி குமரவேல்.